எவ்வாறு பஞ்ச பூதங்கள் என வைக்கப்பட்டிருக்கிறதோ, பஞ்ச தொழில்கள் என வைக்கப்பட்டிருக்கிறதோ, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில்னு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இங்க ஐம்பூதத்திற்கும் இறை இருக்கிறது. அங்கு நிலத்திற்கு எடுத்துட்டா அங்கு ஏகாம்பரி சரத்தார், நீருக்கு எடுத்துட்டா அங்கு ஜம்புகை சரத்தார், நெருப்புக்கு எடுத்துட்டா அங்கு அண்ணாமலையார், காற்றுக்கு எடுத்துட்டா அந்த காளஹஸ்தீஸ்வரர், ஆகாசத்துக்கு எடுத்துட்டா ஆனந்த நடராஜர். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் தாண்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சீவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே. அப்படி இங்க என்ன சொல்ல வருதுன்னா, இங்கு அவனை தவிர எதுவுமே இல்லை. இறைக்குன்னு ஒண்ணு எவ்வாறு அந்நியமா இருக்க முடியும்? அது ஒண்ணு தவிர இங்க கிடையாது. இது ஒரு அடிப்படை ஞானம். ஏகன் அநேகன். ஏகம் இங்கு அநேகமாக விளைந்து கிடக்கிறது. அநேகத்திலும் ஏகனையே பார். இது தத்துவம்.